நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் பிஜிலி கொலை வழக்கில் சரணடைந்த அக்பர் ஷாவின் சகோதரர் மீர் முகமது என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன? கடந்த செவ்வாய்க்கிழமை ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளராக இருந்த ஜாகிர் ஹுசேன் பிஜிலி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக அவரது மகன் மற்றும் மகள் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை அளித்து வருகிறார்கள். அதாவது இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட நூறுநிசா, அவரது கணவர் கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌஃபீக் மட்டுமின்றி பலர் இந்த கொலை வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் காவல்துறையிலும் ஒரு பக்கம் தீவிர விசாரணையை ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் தான் அக்பர் ஷா, அதாவது ஏற்கனவே நீதிமன்றத்தில் தேடப்பட்டிருக்கும் பொழுது, இந்த கொலை வழக்கில் தேடப்பட்டிருக்கும் போது அக்பர் ஷா என்பவர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார். அக்பர் ஷா மற்றும் கார்த்திக். இதில் அக்பர் ஷாவின் சகோதரரான மீர் முகமது அவரும் இந்த கொலையில் இவருக்கு உதவி இல்லார் என்பது தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே இந்த கொலைக்கு துப்பு கொடுத்ததாக, அதாவது ஜாகிர் ஹுசேன் பிஜிலி தொழுகையை முடித்துவிட்டு வரக்கூடிய நேரத்தை பார்த்து கரெக்டாக அவர் எங்கு வருகிறார், எப்போ புறப்பட்டு விட்டார் என்பதெல்லாம் செல்போனில் கொடுத்த +1 மாணவன், அவர்கள் உறவினரான +1 மாணவன் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று அந்த பீர் முகமது, அதாவது அக்பர் ஷா கொலையில் அக்பர் ஷா உடன் கூட்டணியாக அவரோட சகோதரர் இந்த கொலையில் கூட்டணியாக இருந்து அவர் உதவி இருக்கிறார் என்பது காவல்துறை விசாரணை தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பீர் முகமது விசாரணைக்கு எடுத்தார்கள். தற்பொழுது ஆனால் அவர் கைது என காவல்துறை தரப்பும் சொல்லப்படுகிறது. முழுமையான தகவல்கள் கொடுக்கப்படவில்லை. என இருந்த தப்பு வரைக்கும் அவர் கைது என சொல்லப்படுவது காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி நாகராஜ்.